வணக்கம். ஒளியின் வழியில் சனி பகவான் ஆயுள்காரகன். அவருடைய பார்வை ஏன் வக்ரம் கொண்டது என்பதற்கு ஒரு கதை உண்டு. சனி பகவானுக்கு திருமண வாழ்வில் விருப்பம் இல்லை. தவ வாழ்வில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனை உணராமல் சித்ரதா என்பவரை அவருக்கு மனம் முடித்து விட்டனர். மனம் முடிந்த பின்பும் அவர் தவ வாழ்வை கைவிடவில்லை. இதனால் கோபமுற்ற அவரது மனைவி, ஒரு மனைவியை புரிந்து கொள்ளாத தங்களுக்கு தவ வலிமையின் ஆனந்தம் கிடைக்காமல் போகட்டும் என்று சபித்து விட்டார். இதனால் மனம் வருந்திய சனி பகவான் அவருடைய பார்வை வக்ரமாக மாறிப்போனது. அதனை மாற்ற இயலவில்லை என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய வக்ர பார்வையின் கடுமையின் பாதிப்பு நீங்க ஒரு எளிய பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று பச்சரிசியை ஒரு கையில் அரிசியாகவோ மாவாகவோ அள்ளிக்கொள்ளுங்கள். கையில் வைத்தபடி சூரியனை வணங்கிவிட்டு விநாயகரை 3 முறை வலம் வந்து நன்கு பிரார்த்தித்து கொண்டு விநாயகரை சுற்றி அந்த அரிசியை போட வேண்டும். வன்னி மரத்தடி விநாயகர் என்றால் இன்னும் சிறப்பு. அந்த அரிசியை எறும்புகள் உணவாக எடுத்துச் செல்லும். அதிலேயே நம் பாவங்கள் நம்மை நீங்கிவிடும். சனி பகவானின் பார்வையால் ஏற்படும் கடுமையும் சீராகும்.